அரங்காவல் குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கழக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி அவர்களே, அன்புக்குரிய நான் ஹுசேன் அவர்களே, முன்னாள் மத்திய அமைச்சர், முன்னாள் முரசொலியுடைய மேலாண்மை இயக்குனர் தம்பி தயாநிதி மாறன் அவர்களே, இன்றைய முரசொலியுடைய மேலாண்மை இயக்குனர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, ஆடிட்டர் மதிப்பிற்குரிய சிவசுப்ரமணியன் அவர்களே, முரசொலி அலுவலக நண்பர்களே, அன்புக்குரிய தொழிலாளர் தோழர்களே, பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய முரசொலியினுடைய நிருபர்களே, முரசொலியினுடைய முகவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தலைவர் கலைஞர் அவருடைய முதல் பிள்ளையாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முரசொலி ஏட்டினுடைய பவள விழா என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அந்த பவள விழாவை ஒட்டி நம்முடைய முரசொலி அறக்கட்டளையின் சார்பில் ஒரு மாபெரும் விழாவை நாம் எடுத்திருக்கிறோம். நாளை காலை முரசொலி அலுவலகத்தில் அமைந்திருக்கக்கூடிய வளாகத்தில் முரசொலியினுடைய காட்சி அரங்கத்தை நாம் திறந்து வைக்க இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து மாலையில கலைவாணர் அரங்கத்தில் முரசொலியினுடைய பவள விழா வாழ்த்தரங்க நிகழ்ச்சி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகை உலகினுடைய ஜாம்பவான்களாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை உரிமையாளர்கள், ஆசிரியர்கள் அதில் பங்கேற்று வாழ்த்துறை வழங்க இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து 11ஆம் தேதி மாலையில் நந்தனம் OMC திடலில் தமிழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய வகையில் பவள விழா பொதுக்கூட்டம் நடைபெறவிருக்கிறது. இப்படிப்பட்ட விழாவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நேரத்தில் முரசொலியில பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய என்று சொல்வதை விட முரசொலி வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய முரசொலியுடைய அலுவலர்களை, அதில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர் தோழர்களை, ஊழியர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும், அவர்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்க வேண்டும் என்ற நிலையில இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் முரசொலி நிருபர்கள், பல்வேறு மாவட்டங்களில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நிருபர்கள், அதேபோல் முரசொலியுடைய முகவர்கள், அவர்களையும் அழைத்து இந்த நிகழ்ச்சியை நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் மூலமாக முரசொலி அறக்கட்டளையின் சார்பில் முரசொலியுடைய அலுவலர்களுக்கு, தொழிலாளர் தோழர்களுக்கு, முகவர்களுக்கு, நிருபர்களுக்கு ஒரு அடையாளமாக ஒரு நினைவு பரிசு வழங்கிட வேண்டும் என்று முடிவு செய்து அந்த வகையில் இங்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை எல்லாம் முரசொலி அறக்கட்டளையின் சார்பில் நாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த முரசொலி ஏட்டினை எந்த லட்சிய உணர்வோடு தொடங்கி இருக்கிறாரோ அந்த லட்சிய உணர்வோடு நாம் நம்முடைய கடமை ஆற்ற உறுதி எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்ச்சியை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். முரசொலிக்கு எத்தனையோ சோதனைகள், வேதனைகள் வந்ததுண்டு. ஆனால் அந்த சோதனைகளை, வேதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாற்றி காட்டிய தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். பொதுமக்களுக்கெல்லாம் தெரியும். இதே முரசொலியில நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் கையெழுத்து பிரதியாக தொடங்கப்பட்ட நேரத்தில் எப்படிப்பட்ட சிரமங்களுக்கெல்லாம் ஆளாகி இருக்கிறார்.
எப்படிப்பட்ட வேதனைகள் எல்லாம் தாங்கிக் கொண்டிருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட வேதனைகளை, அந்த சோதனைகள் எல்லாம் தாங்கிக் கொண்டு பகுத்தறிவு சிந்தனைகளை, சீர்திருத்த உணர்வுகளை மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும். அதில் குறிப்பாக நம்முடைய கழகத்தோருடைய உள்ளங்களில் பதிய வைக்க வேண்டும் என்பதில் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த லட்சிய உணர்வோடு தன்னுடைய கடமையை தொடர்ந்து நிறைவேற்றி காட்டியிருக்கிறார்கள். நம்முடைய கழக தொடர்கள் தலைவர் கலைஞர் அவர்களை சந்திக்க வருகிற இடத்தில் என்ன சௌக்கியமா என்று கூட முதலில் கேட்க மாட்டார். என்ன முரசொலி படிச்சியா என்றுதான் கேட்பார்கள். அதனால் சில கழக முன்னணி தொடர்களை, முன்னணி தலைவர்களே சில நேரங்களில் தலைவர் கலைஞர் அவர்கள் இல்லத்திலோ அல்லது அறிவாலயத்திலோ சந்திக்க வருகிறார் என்று சொன்னால் வருவதற்கு முன்னும் முரசொலியை பார்த்துவிட்டுத்தான், ஒரு கிளான்ஸ் பார்த்துவிட்டுத்தான் உள்ளே போவார்கள். உள்ள போனா தலைவர் முரசொலியை பற்றி கேட்பாரு. அதனால தலைப்புச் செய்தியாவது படிச்சுட்டு உள்ள போகணும்னு சொல்லுவாங்க. நானே பல நேரங்களில் மாட்டி இருக்கிறேன். நான் படிக்க மாட்டேன், படிக்காமல் தைரியமாக உள்ளே செல்கிற போது கேட்பார். நான் தலைப்புச் செய்தியை பார்த்துருப்பேன், தலைப்புச் செய்தியை மட்டும் சொல்லுவேன். தலைப்புச் செய்தியை சொல்ற அந்த தலைப்புச் செய்தியில இருக்கக்கூடிய அந்த வாசகங்களை, அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை, பொருளை உன்னால் சொல்ல முடியுமா என்று திடீர்னு ஒரு கேள்வியை கேட்பாரு. பல நேரங்களை நான் மாட்டிக் கொண்டிருக்கிறேன். நான் மட்டும் அல்ல, எத்தனையோர் மாட்டிக் கொண்டதுண்டு. அந்த நிலையிலே தலைவர் கலைஞர் அவர்கள் முரசொலியின் மீது எந்த அளவிற்கு அக்கறை எடுத்துக் கொண்டிருந்தார்கள் என்பது எங்களுக்கு மட்டுமல்ல, மேடையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல, உங்களில் பலருக்கு நன்றாக தெரியும். நீங்களே பல நேரங்களில் இது போன்ற நிலைகளில் சிக்கியிருப்பது உண்டு. ஆக அந்த நிலையிலிருந்து தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த முரசொலி எட்டினை இந்த அளவிற்கு கம்பீரமாக, ஒரு காலகட்டத்தில் முரசொலியை நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை, பொருளாதார சிக்கல், அதற்கு பிறகு சில இடையூறுகள், சில தடைகள். ஆக அப்படிப்பட்ட நேரங்களெல்லாம் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு நெஞ்சு உறுதியோடு எல்லாவற்றையும் சமாளித்து, அதற்கு பிறகு இன்றைக்கு ஒரு அறக்கட்டளை என்ற ஒரு அறங்காவலர் குழுவை நியமித்து தொடர்ந்து இன்றைக்கு இந்த முரசொலி வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களிலிருந்து இந்த இயக்கத்தினுடைய கடைசி தொண்டர்களாக இருக்கக்கூடிய முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் தான் என்பதை நாம் மறந்துவிட முடியும். உங்களால் நடைபெறக்கூடிய முரசொலி, நம்முடைய பேராசிரியர்கள் இந்த முரசொலியை பற்றி ஒரு திரைப்படம் தயாரிக்க வேண்டும் என்று முடிவு செய்து அதற்காக ஒரு திரைப்படத்தை ஒரு அரை மணி நேரம் தயாரித்து வைத்திருக்கிறோம். அது கண்காட்சியில் தொடர்ந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார், பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் ஒரே ஒன்றை மாத்திரம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். முரசொலி இல்லை என்றால் திமுக இல்லை, திமுக இல்லை என்றால் முரசொலி இல்லை என்பதை அவர் வெளிப்படையாக சொல்லி காட்டியிருக்கிறார். அந்த அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து பிணைந்து, அதே போல இந்த கழகம் இந்த முரசொலியோடு இணைந்து பிணைந்து பின்னி இன்றைக்கு 75 ஆண்டு கால வரலாற்றை பெற்றிருக்கக்கூடிய வகையில் இந்த விழா நடத்தப்படுகிறது. இந்த விழா நடத்தப்படுகிற நேரத்தில் இங்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய முகவர்களை, நம்முடைய அன்புக்குரிய நிருபர்களை, முரசொலி அறக்கட்டளையின் சார்பில், ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவராக இருக்கிற காரணத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, முரசொலியினுடைய விற்பனை இன்னும் அதிகப்படுத்திட வேண்டும். அதிகப்படுத்திட வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய செய்திகள் முரசொலியில அவ்வப்போது வந்தாக வேண்டும், தொடர்ந்து வந்தாக வேண்டும். கழகத்தோடு கெசட்டாக, திமுக கழகத்துடைய கெசட்டாக விலகிக் கொண்டிருக்கிறது என்பது எந்த மாற்றமும் கிடையாது. இன்றைக்கு விஞ்ஞான ரீதியை எடுத்துக்கொண்டு பார்த்தால் பத்திரிகைகள் படிப்பதை விட தொலைக்காட்சிகளில் பார்க்கக்கூடிய காட்சிகள், செல்போனில் பார்க்கக்கூடிய காட்சிகள் தான் இன்றைக்கு அதிகமாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. விஞ்ஞான ரீதியிலே அது ஒரு பக்கத்தில் போய் கொண்டிருக்கிறது. என்னதான் விஞ்ஞான ரீதியில அந்த முன்னேற்றத்தை நாம் அடைந்து கொண்டிருந்தாலும் கழகத் தோழர்களை பொறுத்தவரை, கழக தொண்டர்களை பொறுத்தவரையில் முரசொலியை தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்தாலும் முரசொலியை பார்த்தால்தான் அவருடைய அந்த நாள் கழியும் என்ற ஒரு நிலையில இன்றைக்கு மக்களிடத்தில் அந்த அளவுக்கு இந்த முரசொலி ஏடு ஆழமாக பதிந்திருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட இந்த முரசொலி ஏடு குறித்த நேரத்திற்கு வரவில்லை என்ற சில புகார்கள் பல இடங்களில் உண்டு.
முரசொலியிலே சந்தா சேருகிறோம், ஆண்டு சந்தா சேருகிறோம், 5 ஆண்டு சந்தா சேருகிறோம், ஏன் ஆயுள் சந்தா கூட சேர்ந்திருக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் எங்களுக்கு முறையாக ஒவ்வொரு நாளும் பத்திரிகை வந்து சேருவதில்லை என்ற ஒரு புகார் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் அறியாமல் அல்ல, நாங்கள் இல்லை என்று மறுக்கல, உண்மைதான். ஆனால் அவைகளெல்லாம் போக்குவதற்கான முயற்சிகளை இன்றைக்கு முழுமையாக நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். ஆக இப்பொழுதெல்லாம் சந்தாக்களை நீங்கள் சேர்த்து தருகிற நேரத்தில் அவைகளெல்லாம் தபால்கள் மூலமாக போஸ்ட் மூலமாக அனுப்பப்படுகிற போது அவைகள் தாமதமாக வந்து விடுகிறது, உண்மைதான். அதுவும் சனி ஞாயிறு தபால் அலுவலகம் விடுமுறையாக இருக்கிற காரணத்தால் அவைகளெல்லாம் முறையாக அந்த தேதியில் வழங்கப்படாமல் 2 நாள் 3 நாள் கழித்து, சில நேரங்கள் அது 3 நாள் கூட கழித்து தராமல் ஒரு 5 நாள் 10 நாள் சேர்த்து கூட கடிதத்தை அந்த முரசொலி இதழை கொண்டு போய் சேர்க்கிறார்கள். இதெல்லாம் புகார்களாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த புகார்களை எல்லாம் படிப்படியாக, ஆனால் விரைவில் அவைகளை எல்லாம் அதற்கெல்லாம் முடிவு கட்டு அன்றன்றைக்கு பத்திரிகை அன்றன்றைக்கு அந்த தேதிகளை போய் சேர வேண்டும், அந்தந்த தேதிகளை மட்டுமல்ல குறித்த நேரத்தில் போய் சேர வேண்டும் என்பதில் இன்றைக்கு முழு மூச்சாக நம்முடைய முரசொலி நிர்வாகம் அறக்கட்டளை ஈடுபட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. ஆகவே முறையாக அந்த முகவரியை நீங்கள் தரணும். முகவரி மட்டுமல்ல, நீங்கள் ஏஜென்ட்களை, நீங்கள் பத்திரிகை சந்தாக்கள் சேர்த்து தருவது என்பது பெரிய காரியம் அல்ல. அந்த சந்தாக்கள் மூலமாக அந்த முரசொலி இதழ் உரியவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய ஏஜென்ட்டுகள் முறையாக நியமிக்கப்பட வேண்டும். அந்த ஏஜென்ட்டுகள் முறையாக போய் அதை விநியோகிக்கிறார்களா என்று நீங்கள் கண்காணிக்க வேண்டும். எனவே அந்த நிலையை நீங்கள் ஏற்படுத்தி தருகின்ற நம்பிக்கை எங்களுக்கு நிரம்ப இருக்கிறது. ஆகவே இப்பொழுது கூட ஒரு 5-6 மாதங்களில் நான் பெருமையோடு சொல்றேன், ஒரு 50,000 to 70,000 பிரதிகள் அதிகமான அளவிற்கு சந்தா சேர்ந்திருக்கிறது ஒரு 5-6 மாதம். ஆனால் ஒரு 6,000 பிரதிகள் தான் நான் அனுப்பி இன்னும் மிச்சம் அனுப்பாமல் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த 6,000 பிரதிகள் முறையாக அன்றன்னைக்கு போய் கிடைக்க வேண்டும் என்ற நிலையில அங்கங்கே ஏஜென்ட்டுகளை நியமிச்சு அதன் மூலம் கொடுத்துட்டு இருக்கோம். நம்முடைய மாவட்ட செயலாளர்கள், நம்முடைய இளைஞரணியை சார்ந்த நண்பர்கள் அல்லது இதில் ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் சந்தாக்களை சேர்க்கிற நேரத்தில் பணத்தை கொடுத்து கட்டிடுறாங்க. ஆனால் அட்ரஸை கொடுக்கறது இல்லை சில பேர். சரி, அப்படி அட்ரஸை கொடுத்தாலும் முறையாக ஏஜென்ட் மூலமாக சேர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்காமல் இருக்கிறாங்க. நம்முடைய பொன்முடிக்கு வந்திருக்கிறார். அவர் ஒரு 2000 சந்தாக்களை அவருடைய மாவட்டத்தில் சேர்த்தார்கள். அப்படி சேர்த்த நேரத்தில் அவர் என்ன செய்திருக்கிறார் சொன்னால், ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் ஒரு ஏஜென்ட்டை நியமிச்சு, பெரிய ஒன்றியமாக இருந்தால் 2 ஏஜென்ட்டுகளை நியமிச்சு, அதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு வருவாய், தபால் மூலமாக சென்றால் என்ன செலவு செய்கிறோமோ அதை விட குறைவு தான் ஏஜென்ட்டுகளுக்கு நாம் கமிஷன் கொடுக்கிறப்போ. ஆக தபாலில் என்ன செலவு செய்கிறோமோ அதை விட கம்மியான அளவிற்கு தான் நம்ம ஏஜென்ட்டுகளுக்கும் செலவு செய்ய போகிறோம். ஆக அப்படிப்பட்ட கழகத்துடனுக்கு ஒரு வருவாய் ஏற்படுத்தக்கூடிய அந்த சூழ்நிலையை கூட சில ஏஜென்ட்டுகள் அங்கே நியமித்து அதன் மூலமாக அந்த பிரதிகள் போய்கொண்டிருக்கிறது. அதை பின்பற்றித்தான் இன்றைக்கு சில மாவட்டங்கள் சந்தாக்களை சேர்த்து தருகிறது. அந்த முறையை பின்பற்றுகள் நாங்கள் அவர்களுக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த நிலை இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த நிலை தொடர்ந்து நீடிக்கும் என்று சொன்னால் 1 லட்சம் அல்ல, ஏறக்குறைய 2-3 லட்சம் பிரதிகள் நிச்சயமாக முரசொலி விநியோகிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வரத்தான் போகிறது. அதற்கு உங்களுடைய சிறப்பான ஒத்துழைப்பை, முழுமையான ஒத்துழைப்பை வழங்கிட வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இங்கு வந்திருக்கக்கூடிய ஏஜென்ட்டுகளை, அதே நேரத்தில் நம்முடைய முகவர்களை, நம்முடைய கழக தோழர்களை எல்லாம் நான் அந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த முரசொலி பவன விழாக்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள் நாளைய தினம் காலையில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிக்கும் மாலையில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிக்கும் அதேபோல் மாலை மறுநாள் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிக்கும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, முரசொலி பவன விழாவை ஒட்டி முரசொலியுடைய அலுவலக பணியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் 1 மாத ஊதியம் போனஸாக வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அறக்கட்டளையின் சார்பில் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இன்னொரு செய்தி, விபத்து மற்றும் அது தொடர்பான மருத்துவ காப்பீடு நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸ் வழங்கப்படுகிறது என்ற செய்தியையும் உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து உங்களை ஊக்கப்படுத்த, உற்சாகப்படுத்த இந்த அறக்கட்டளை, முரசொலி அறக்கட்டளை காத்திருக்கிறது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் முரசொலிக்கு இன்னும் சிறப்பான வகை ஒத்துழைப்பை வழங்கிட வேண்டும் என்று
இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களை அன்போடு கேட்க விரும்புவது முரசொலி இதழை என்றும் போல் வாசகர்கள் மற்றும் சந்தாதாரர்கள் உரிய நேரத்தில் கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த பணியை சிறப்பாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த பவன விழாவை கண்டிருக்கக்கூடிய நாம் நிச்சயமாக இந்த முரசொலியினுடைய 100 விழாவையும் நாம் காண்போம் என்ற நம்பிக்கையோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் அதே நேரத்தில் முரசொலி அறக்கட்டளையின் சார்பில் நன்றியும் தெரிவித்து வந்திருக்கக்கூடிய முகவர்களுக்கு நம்முடைய நிருபர்களுக்கு இங்கே நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. பொறுமையாக இருந்து அதை நீங்கள் பெற்றுச் செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.